பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த நாளில் உங்களை பார்ப்பது, உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் சில காரியங்களை தெளிவாய் நம்மோடு பேசினார். நாம் சில காரியங்களுக்காக கருத்தாக ஜெபிக்க உதவி செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக முதலாவது சாட்சிகளை நம்ம முதலாவது வாசித்து நமக்காய் ஜெபிக்கலாம். என்னால் நிறைய பேர் இந்த நாளில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், ஒரு விடுதலை கொடுக்கணும்னு நீங்கள் காத்திருக்கிறீங்க. நான் போகிற இடம்லாம் அநேகர் சொல்கிறாங்க, முக்கியமாய் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கடவுள்கிட்ட இருந்து எப்படி நம்ம சுகத்தை பெறுவது, விடுதலை பெறுவது என்பதை அறிந்து கொண்டு நாங்களும் இயேசுவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறோம். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமாக இருக்கிறது. இதுவரை ஒரு முறை கூட சர்ச்சுக்கு போகாதவங்க, கிறிஸ்துவ கூட்டத்தை பார்த்துறாதவங்க கூட நாங்களும் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து நம்முடைய தேசத்துக்காக எதுக்கு எப்படியெல்லாம் நாம் பிரார்த்தனை பண்ணணும் என்பதை கற்றுக்கொண்டு நாங்களும் இயேசுவனிடத்திலே நம்ம நாட்டுக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய உள்ளம் மகிழுகிறது. ஏனென்றால் இயேசு எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு கடவுள் அல்ல. அவர் சர்வ லோகத்தின் ஆண்டவர், உலகத்தின் இரட்சகர் என்று அழைக்கப்படுகிறவர். ஒரு மதத்திற்குரிய கடவுள் அல்ல. அவரை ஒரு மதத்துக்குள் முடக்கிவிட முடியாது. அவர் மதங்களை கடந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். யார் அவரிடத்தில் ஜெபித்தாலும் அவங்களுக்கு அற்புதம் செய்திருவார். யார் இயேசுவே நீ கூப்பிட்டு ஒரு காரியத்துக்கு பிரார்த்தனை பண்ணினாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். உண்மையான இருதயத்தோடும் இயேசுவின் வல்லமை விசுவாசித்து பிரார்த்தனை பண்ணும்போது உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதற்கு தான் போகிற இடமெல்லாம் ஏராளமான சாட்சிகளை, ஆண்டவர் செய்த அற்புதங்களை நான் கேள்விப்பட்டு அவங்க நேரடியாக சொல்லும்போது என் உள்ளம் ஆண்டவரை துதிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யாருங்க? உங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு. மனிதனால் இப்படிலாம் அற்புதம் செய்ய முடியாது. இன்றைக்கு உள்ள சாட்சிகளும் அதை வாசித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தேவனுடைய கிரியைகள் அவ்வளவு வல்லமையானவைகள். ஜனங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு அப்படிப்பட்டது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நான் ஜெபித்தா கூட இயேசு அற்புதம் செய்வாரா? நான் வீட்டிலலாம் இருக்கிறேன், இது ஒரு கிறிஸ்தவ கோயிலும் கிடையாது. ஆண்டவர் வெறும் சர்ச்சில் ஒரு கட்டிடத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல. அவர் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுகிறவர், உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர். நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் அங்கே பிரசன்னமாக்கி விடுவார். அவரை தேடி நீங்கள் எங்கேயும் பிரயாணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் என்கிறவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். அதனால் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா போதும். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டவுடன் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். பாருங்கள், ஆண்டவர் செய்த அற்புதங்கள் சில சாட்சிகளை உங்களுக்காக நான் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சரியா? முதலாவது சகோதரர் அருண், தருமபுரியை சார்ந்த சகோதரர் அருண். நான் இயேசுவை தெய்வமாக அறியாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு 14 வயதில் மற்றும் 13 வயதில் 2 மகன்கள் இருக்கிறார்கள். 2 பேருக்குமே வலிப்பின் நோய் வரும். ஒருவனுக்கு 7 வருடமாக வலிப்பு நோய் வந்து கொண்டிருந்தது. இன்னொரு மகனுக்கு 6 வருடமாக வலிப்பு நோய் வந்து கொண்டிருந்தது. 2 பையங்க தான், 2 பேருமே வலிப்பு நோயினால், ஃபிட்ஸுனால் பாதிக்கப்பட்ட. எவ்வளோ கஷ்டம் இல்லை மனசுக்கு. அந்த பெற்றோருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். 14-13 வயசு. எந்த நேரத்தில் அவர்களுக்கு வலிப்பு வரும் என்று தெரியாது. போகிற இடத்தில் கூட விழுந்து கிடப்பார்கள். பல மருத்துவமனைகள் சென்று விட்டோம். கோவிலாக ஏறி இறங்கினோம். எதிலும் என் பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. விளையாடுகிற வயதில் இருக்கின்ற என் பிள்ளைகளோடு யாரும் சேர்ந்து விளையாட மாட்டார்கள். நோயாளிகள் என்று என் பிள்ளைகளை ஒதுக்கி வைத்தார்கள். எவ்வளோ மனசு கஷ்டம் இல்லை? சின்ன பிள்ளைங்க, டீனேஜ் பாய்ஸ் தானே, எல்லோரும் கூட சேர்ந்து விளையாட போனவோ இவங்க வியாதிப்பட்டவங்க ஒதுக்கி வச்சிட்டாங்க பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் சரீரத்தில் பாதிக்கப்பட்டது, மனதில் உள்ள பாதிப்பு ரொம்ப பெருசு. பெற்றோருக்கு அது எவ்வளோ பெரிய வேதனை. நோயாளிகள் என்று என் பிள்ளைகளை ஒதுக்கி வைத்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு பார்க்க ஆரம்பித்தோம். உங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்து இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து கேட்பது நம்முடைய இருதயத்தில் இடம். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. இயேசு கிறிஸ்து நம்முடைய பொன்னையோ பொருளையோ பணத்தையோ சொத்துக்களையே கேட்கவில்லை. அவர் கேட்கிற ஒரே காரியம், உன் இருதயத்தை எனக்கு கொடு, உன் இருதயத்தில் நான் வாசம் பண்ணட்டும்.
உன் கூட நான் இருக்கணும். அவ்வளோதான் இயேசு விரும்புகிறாரு. அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவருக்கு பணம் எல்லாமே சர்வசாதாரணம். அதனால் அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் இருதயத்தில் இடம் வேணும். நீங்கள் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்க அப்படின்னு இடம் கொடுத்தா போதும். அவர் சந்தோஷமாக உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். இயேசு வந்துட்டு என்ன நடக்கும் தெரியுமா? அவர் சமாதான பிரபு, சமாதான தேவன். உங்கள் உள்ளத்தில் சமாதானம் வரும். அது எப்படி வருது தெரியுமா? அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் வந்த உடனே இருக்கிற பாவெல்லாம் போய்விடும். அந்த வெளிச்சம் வந்தவுடனே இருள் தன்னால் போயிடும். பார்த்தீங்களா? அதே மாதிரி இயேசுவாக்கிய வெளிச்சம் அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் உள்ளத்தில் வந்துட்டா இந்த பாவெல்லாம் தன்னால் போயிடும். அது போன உடனே உள்ளத்தில் சமாதானம், ஒரு நிம்மதி, அதான் ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறவர். அதுதான் சொல்லியிருக்கிறாங்க, இயேசுவை எங்களுடைய இரு தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம், ஜெபம் செய்யவும் ஆரம்பித்தோம். இப்பொழுது கடந்த 6 மாதமாக என் 2 பிள்ளைகளுக்கும் எந்த நோயும் தாக்கவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு 2 பிள்ளைகளுக்கும் வலிப்பு வியாதியிலிருந்து விடுதலை. பாருங்கள், நோய் தாக்கவில்லை, வலிப்பு நோய் பக்கத்தில் வரவே இல்லை. அதான் அது ஆசீர்வாதம். இயேசு வந்துட்டா பாவமும் வராது, வியாதியும் வராது, பிசாசும் வர மாட்டான். ஆனால் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். அந்த வெளிச்சமாக இருக்கிற இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டா பிசாசாகிய இருள், பாவ இருள், வியாதி இருள் உங்களை ஒன்று பாதிக்காது, உங்கள் பக்கத்திலே வர முடியாது. அதான் சொல்கிறாங்க, பள்ளிக்கு சென்று வருகிறார்கள் என் பிள்ளைங்க, விளையாடி நன்றாக இருக்கிறாங்க. நாங்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருந்து வருகிறோம். இதாங்க இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நிம்மதி, சந்தோஷம், மனதி நிம்மதி. இயேசு உள்ளத்தில் வந்துட்டு அதை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து எங்கள் வீட்டில் ஜெபம் செய்து வருகிறோம், இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்வளோதான். இயேசுவே நீங்கள் எங்கள் கூட இருங்க, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனையை மாற்றுங்க, இந்த வியாதியெல்லாம் நீக்குங்க, நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா போதும். அவ்வளோதான். 2வது ஒரு சகோதரி சாட்சி எழுதியிருக்கிறாங்க. சகோதரி சுகந்தி, பெங்களூரில் இருந்து. என்னுடைய கணவர் அவருடைய 15வது வயதிலிருந்தே குடிக்க ஆரம்பித்திருக்கிறார், 15 வயசுலேயே. இப்பொழுது என் கணவரின் வயது 37. கடந்த 22 வருடமும் முழு போதைக்கு என் கணவர் அடிமையாக இருந்தார். நாமெல்லாம் 3 வேளை சாப்பிடுவது போல என் கணவர் 3 வேளையும் குடிப்பார். சாப்பிடவே மாட்டார். குடித்துவிட்டு என்னை பயங்கரமாக அடிப்பார். மிகவும் கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். என் கணவர் இடத்தில் அடி வாங்கியே என் முகத்தில் நிறைய தழும்புகளும் காயங்களும் இருக்கும். அந்த குடி, மதுபானம் வந்து எத்தனை குடும்பத்தை பாழாக்குது பாருங்க. சொந்த மனைவியை நேசிக்க வேண்டிய ஒரு கணவன் அடித்து துன்புறுத்தி காயப்படுத்துவது. இந்த சூழ்நிலையில்தான் ஊரடங்கு காலத்தில் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி ஆரம்பித்தது. நானும் பார்க்க ஆரம்பித்தேன். என் கணவரையும் பார்க்க சொல்லுவேன், அவர் வரமாட்டார். நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும் சாட்சிகளை கவனத்துடன் கேட்பேன். ஒவ்வொரு சாட்சியை கேட்கும்போதும் எனக்குள் விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஏன் இந்த சாட்சியை வாசிக்கிறோன்னு தெரியுதா? இதை கேட்கும்போது அப்போ எனக்கும் இயேசு அற்புதம் செய்வார், நான் ஜெபித்தாலும் விடுதலை தருவார், விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும். விசுவாசத்தை வைத்து தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். எல்லாம் அறிந்து கொள்ளுங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னா காணிக்கை கொடுத்து அப்படின்னு அற்புதத்தை வாங்க முடியாது. உங்கள் பணம், காணிக்கை, பொருள் எதை வச்சு நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்லி விசுவாச, ஃபெய்த். நீங்கள் அவர் மேலே வைக்கிற விசுவாசம். இயேசு எனக்கு விடுதலை தருவார், இயேசு வல்லமை உள்ளவர், எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தவர், என் பாவ சாபங்களை சிலுவையில் சுமந்து விட்டார், எனக்கு அவர் விடுதலை தர முடியும், என்னை குணமாக்க முடியும், எனக்கும் ஒரு அற்புதம் செய்ய முடியும், என் வீட்லேயும் ஒரு அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தில். அப்படின்ற விசுவாசம். அதுக்கு தான் இந்த சாட்சிகளை கேட்கும்போது ஒரு விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் உண்டாகும். இந்த சகோதரிக்கு அப்படி தான் பாருங்கள். ஒவ்வொரு சாட்சியை கேட்கும்போதும் எனக்குள் விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அதிலும் குடிக்கு அடிமையாக இருந்து விடுதலை பெற்ற சாட்சியை கேட்கும்போதெல்லாம் என் கணவரும் ஒரு நாள் திருந்தி விடுவார் என்ற விசுவாசம் தொடர்ந்து அவருக்காக ஜெபம் செய்து வந்தேன். அந்த விசுவாசத்தோடு இவ்வளோ பேருக்கு விடுதலை கொடுத்துருக்கிறீங்களா ஆண்டவர், என் கணவருக்கு நீங்கள் விடுதலை கொடுப்பீங்க. 22 வருஷமாக குடி போதை, அதுலேருந்து உம்மால் விடுதலை கொடுக்க முடியும்னு ஒரு மனைவியனுடைய விசுவாசம். உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் விசுவாசிங்க. பாருங்க என்ன நடந்ததுன்னு. பெரிய ஆச்சரியம். இப்பொழுது 6 மாதமாக என் கணவர் குடிப்பது இல்லை. தினமும் காலையில் எழுந்து ஜெபம் செய்கிறார். என் கணவர் ஒருவரின் மாற்றத்தால் என் குடும்பத்தின் நிலைமை மிகவும் மாறிவிட்டது.
இப்பொழுது எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது. 22 வருட குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து சாட்சியாக வாழ செய்திருக்கிற இயேசுவுக்கு நன்றி. என்னங்க 22 வருஷம் குடிகாரன அப்படின்ற நேரத்தில் இயேசு மாற்றுகிறார். அதுதான் தேவனுடைய வல்லமை. அதுதான் அப்படிப்பட்டவர் தான் கடவுள். அந்த மாதிரி வல்லமை, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர். பாவத்துக்கு பரிகாரம்னு காசு வாங்கிட்டு எதோ பண்ணுவதல்ல. பாவத்திலிருந்து விடுதலை ஒரே நாள் ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர். இயேசு என்றாலே பாவத்திலிருந்து நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்ற அந்த பெயருக்கு அர்த்தம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன பாவம் எத்தனை வருடமாக இருந்தாலும் இயேசு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர். என்றால் நம்முடைய பாவத்துக்காக அவர் தான் பரிகாரியாக பலியாக மரித்து உயிர்த்தெழுந்தவர். உங்களுக்கு இன்றைக்கி விடுதலை உண்டாகும். சகோதரிமார், நீங்கள் உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய தகப்பனார் அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் விடுதலை தருவார். இன்னொரு பாருங்கள், ஒரு சகோதரி அவங்க செட்டி குளத்திலேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவள். எனக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. மருத்துவரிடம் காண்பித்த போது என் நுரையீரல் சுருங்கி இருப்பதாக சொன்னார்கள். நுரையீரல் சுருங்கி போயிட்டு, அதனால் மூச்சு விட சிரமம். சரி செய்ய வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் என் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் அவர்களுடைய ஃபோனில் உங்களுடைய நிகழ்ச்சியை எனக்கு காண்பித்து ஜெபம் செய்ய சொல்லி கொடுத்தார்கள். நானும் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். மறுபரிசோதனையில் என்னை பார்த்த மருத்துவர் நுரையீரலில் எந்த பாதிப்பும் இல்லை, நன்றாக இருப்பதாக சொன்னார்கள். என்னால் இயேசுவுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியவில்லை. தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறேன். இயேசுவை துதித்து கொண்டே இருக்கிறேன். இயேசுவை தெரிந்து கொண்டதற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து வருகிறேன். எந்த சிரமமும் இல்லாமல் என்னை மூச்சு விட வைத்திருக்கிற இயேசுவுக்கு நன்றி. நுரையீரல் சுருங்கி போச்சுங்க, அதனால் மூச்சு விடுவதில் சிரமம். அவங்க கேள்விப்பட்டு இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணினாங்க. இயேசு தொட்டு குணமாக்கி விட்டார். நீ கிறிஸ்துவ கிடையாது, நான் என்ன உன்னையா நான் குணமாக்கணும் அப்படி இயேசு சொல்லவில்லை. நீ என் சர்ச்சுக்கு வந்தியா, நீ என்னை என்னுடைய கூட்டங்களுக்கு நீ வந்தியா, நான் ஏன் உன்னை குணமாக்கணும் அப்படிலாம் இயேசு சொல்லவே இல்லை. வீட்டில் ஜெபிச்சாங்க, ஆண்டவர் சுகமாக்கி விட்டார். அதான் இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். பாருங்கள், இந்த மகளுக்கு அற்புத சுகம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். நீங்கள் விசுவாசத்தோட இயேசுவே எனக்கும் கூட இருதயத்தில் பிரச்சனை, லங்ஸில் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை தொடுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சரியா? இன்னொரு வாலிப மகள் மயிலாடியிலிருந்து அஞ்சு என்கிற மகள் எழுதியிருக்கிறாங்க. நான் ஒரு வாலிப பெண், கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தாலும் ஒரு கடமைக்காகத்தான் பைபிள் வாசித்து ஜெபம் செய்வேன். உணர்ந்து ஜெபித்ததோ வசனத்தை வாசித்ததும் இல்லை. சினிமா பார்ப்பதற்கும் சினிமா பாட்டு கேட்பதற்கும் அடிமையாக இருந்தேன். பார்த்த படத்தையே மீண்டும் மீண்டும் சலிக்காமல் என்னுடைய லேப்டாப்பில் பார்த்து கொண்டே இருப்பேன். அப்படி ஒரு ஈடுபாடும் விருப்பமும் சினிமாவில் இருந்தது. உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்து என் அம்மா என்னை பார்க்க சொல்லி கூப்பிடுவார்கள். நானும் உட்கார்ந்து பார்த்தேன். உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் எது எது பாவம் என்பதை தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு பைபிளை வாசிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் சொல்லுவதை போன்று வசனத்தை தியானிக்கவும் கற்றுக்கொண்டேன். தியானிக்க ஆரம்பித்த உடனே வசனங்கள் என்னோடு பேசுவதை உணர்ந்தேன். பார்த்தீங்களா? இந்த வாலிப மகளுடைய இது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா கடமைக்கு பைபிள் வாசிக்கிறது இல்லை. நீங்கள் ஜெபத்தோட தியானிச்சிங்கன்னா அந்த வசனம் உங்களோட பேசும். அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசுவதை உணர முடியும். என் மகள் சொல்லியிருக்கிற வார்த்தை கவனிங்க. நான் தியானிக்க ஆரம்பித்த உடனே அந்த வேத வசனங்கள் என்னோடு பேசுவதை உணர்ந்தேன். அது ஆண்டவர் நம்முடைய வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவார். அதனால் தான் பைபிள் வாசிக்கும்போது கூடுமான வரைக்கும் முழங்காலிலே நின்று வாசிப்பது, தியானிப்பது நல்லது. நான் இன்றைக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு முழங்காலிலே நின்று வேதத்தை வாசித்து தியானிக்கிறேன். என்னால் கர்த்தர் அதிலிருந்து நம்மோடு பேசுவார். அப்போ அந்த மாதிரி அந்த மகள் பாருங்கள், ஆண்டவர் என்னோடு பேசுவதை உணர்ந்தேன். என்னுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் அறிக்கையிட்டு ஜெபம் செய்தேன்.
பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதல் அனுபவம். நான் பாவி என்பதை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்யும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மை சுத்திகரிக்கும். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்வது, இந்த அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் அனுபவம். அதனால் பாவத்துக்கு பாவம் எல்லாருமே பாவத்தை ஒத்துக்கொள்கிறாங்க. எல்லா மதத்திலையுமே பாவம்னு ஒன்று இருக்குது, சாபம்னு ஒன்று இருக்குது, நம்மளை பாதிக்குன்னு ஒத்துக்கொள்கிறாங்க. அதுக்கு பரிகாரன்ற பேரில் காசு வாங்கி என்னென்னோ பண்ணுறாங்க. காசு வச்செல்லாம் பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியாது, பாவ மன்னிப்பை பெற முடியாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க, பாவ மன்னிப்பு என்பது ஒரு இலவசமாய் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதெல்லாம் காசு செலவு பண்ணி வாங்க முடியாது. இப்போது நீங்கள் ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலான்னு சொன்னால், மனிதன் துணிகரமாக எத்தனை பாவமும் செய்துட்டு 1000 என்ன 2000 5000 நான் சரி பண்ணி கொள்ளுவேன்னு செய்ய ஆரம்பிச்சிருவான். இதுதான் இன்றைக்கி நிறைய பேரை பாவம் செய்ய அவங்களை துணிகரம் கொள்ள வைக்கிறது. என்ன பாவம் செய்தானாங்க, பரிகாரம் பண்ணிடலாங்க, அவ்வளோது. அதனால தான் கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிற அரசியல்வாதிகள் பக்தியாக போய் சாமி கும்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நாட்டையே கொள்ளை அடித்து அவங்க சுருட்டுவாங்க பணத்தை. ஆனால் பக்தியாக போய் சாமி கும்பிடுவாங்க. என்ன பாவத்துக்கு பரிகாரம் 1 லட்சம் 2 10 லட்சம் நாள் தந்துறப்பா, பாவத்தை பரிகாரம் பண்ணி விட்டுரு. பரிகாரம் ஆகாது ஐயா, தப்ப முடியாது. யாராக இருந்தாலும் சரி, இப்படி பணம் கொடுத்தெல்லாம் பாவ மன்னிப்பை பெற முடியாது, பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாது. முதலாவது பாவம் செய்கிற மனிதன் தான் பாவி என்று உணரணும். ஐயோ நான் லஞ்சம் வாங்கிட்டேனே, ஐயோ நான் ஊழல் பண்ணிட்டேனே, மக்கள் பணத்தை நான் திருடிட்டேனே, வரி பணத்தை சுருட்டிட்டேனே, இது இவ்வளோ பெரிய அநியாயம் என்று முதல்ல உணரணும். பாவ உணர்வு வரணும். நான் அப்படி குடிக்கிறேனே, இந்த மாதிரி தவறை செய்கிறேன்னு இந்த பாவ உணர்வு, அதான் அந்த மகள் சொல்கிற பாவ உணர்ந்து. ரெண்டாவது அதை அறிக்கை செய்யணும். ஆண்டவரிடத்தில் நான் பாவி தான், என் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவர்கிட்ட அறிக்கை. யார்கிட்ட அறிக்கை செய்கிறது? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்காரா? யார்கிட்ட போய் அறிக்கை செய்வீங்க? மனுஷன் பாவத்தை மன்னிக்க முடியாது. பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து பரிகாரத்தை ஏற்படுத்தினவர் இயேசு மட்டும்தான். வேறு எந்த அவதாரமும் மனுஷனுடைய பாவத்துக்காக தன்னை பலியாய் கொடுக்கவில்லை. இயேசு தான் ரத்தம் சிந்தி மறித்து பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டாக்கினார். அவரால் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அப்போ அவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிடணும். நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஊழியக்காரர்கிட்டலாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஊழியக்காரனால் பாவத்தெல்லாம் மன்னிக்க முடியாது. பாவத்தை மன்னிக்க அதிகாரமற்ற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அதனால தான் அவர் பாவத்திற்கு பரிகாரி, பாவத்துக்கு அவர் மன்னிப்பை அருளுகிறவர், பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ அவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்யணும். இனி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நீ விட்டு விட்டாதான் பாவ மன்னிப்பு. சும்மா பணம் கொடுத்து ஏதோ பரிகாரம் பண்ணிட்டு உங்களை ஏமாற்றி கொள்ளாதுங்க. ஒரு நாள் நரகத்தின் அக்னி உங்களுக்கு காத்திருக்கிறாரு. சாத்தான் நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போய் லஞ்சம் வாங்குற ஒருத்தரும் வைகுண்ட போக முடியாது, மோட்செல்லாம் போக முடியாது. எத்தனை லட்சம் கொடுத்து பணம் கொடுத்து பரிகாரம் பண்ணாலும் நல்லா அறிந்து கொள்ள, உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் கொள்ளையடித்து பணத்தை கொள்ளையடித்து மக்களை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு பரிகாரணி 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டா பல்லுத்து போயிடலாமா? முடியவே முடியாது. அறிந்து கொள்ளுங்க. பாவத்தை உணரணும், மனம் திரும்பணும், இயேசுவிடத்தில் அறிக்கையிடணும். அவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். மன்னித்த உடனே நமக்கு ஒரு புது இருதயத்தை தருவார். இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவார். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பு. அந்த மகள் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொன்ன பாவ மன்னிப்பின் நிச்சயம். இந்த மகள் பாருங்கள், இந்த அஞ்சு என்கிற மகள் எவ்வளோ அற்புதமான அனுபவம் பார்த்தீங்களா? இதாங்க இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம பெற்றுக்கொள்கிற அற்புதமான அனுபவம். இப்போ அந்த மகள் சொல்லியிருக்கிறத பாருங்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன், அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நடத்தை முழுவதும் மாறிவிட்டது. தட் இஸ் ஜீசஸ். இதுதாங்க இயேசு. நீ போய் லஞ்சம் வாங்கி கொள்ளையடித்து ஏமாற்றி அதிகார துஷ்பிரயம் பண்ணிட்டு போய் பாவத்துக்கு பரிகாரம் நீ சாமி கும்பிட்டு வந்துட்டு திரும்பி அதே பாவத்தை செய்கிறல்ல, திரும்பி லஞ்சம் வாங்குற, திரும்பி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற, திரும்பி நீ அதே துன்மார்க்கத்தை தானே நடக்கிற. அப்புறம் எங்கேருந்து பாவம் மன்னிக்கப்பட்டது? இந்த மகள் சொல்கிற அனுபவம் பாருங்கள். இதுதான் வேதம் சொல்லுகிற அந்த ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற அனுபவம். அதன் பிறகு என் வாழ்க்கை நடத்தை முழுவதும் மாறிவிட்டது. இப்போ டிவி பார்க்க வேண்டும், சினிமா பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எண்ணத்தில் இல்லாமல் போனது. பார்த்திங்களா? சிந்தனையிலே மாற்றம். அதில் அந்த அளவுக்கு ஒரு மாற்றம். பைபிள் வாசிக்கவும் தேசத்திற்காக நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கவும் தான் எனக்கு நேரம் சரியாயிருக்கிறது. பார்த்திங்களா எப்படி மாறிவிட்டான் அந்த மகள்?
இப்போ தேசத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்குது. அதான் இயேசு. இது தாங்க நாங்கள் சொல்கிறோம். இங்கே மதம் எங்கே வந்துச்சு? இயேசு என்கிற ரட்சகர் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், லைஃப் ஸ்டைலை மாற்றுகிறார். பாருங்கள், இப்போ அந்த மகள் சொல்லுகிறாள், தேவையில்லாமல் பொழுதை கழித்து உபயோகமற்றிருந்த என்னை உபயோகமாக மாற்றினேன், இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அன்பு மகள் அஞ்சுவை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த வாலிப வயசில் ரட்சிக்கப்பட்டு தேசத்துக்காக ஜெபிக்கிற இந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப மகளே, உன்னோட ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு இந்த அனுபவம் தேவை. சும்மா பக்தியாக இருந்தால் போதாது. காலையில் எழும்பி அப்படியே நான் போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். அனுபவம் வேணும். வெறும் பக்தி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல்மைட்டி காட். தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவு, அனுபவம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரியா? ஒரு வாலிப மகன், நீங்கள் ஒரு வாலிப மகன் சொல்கிற அந்த பேரை நான் சொல்லலை, நல்ல கவனி. ஏன்னா ரொம்ப வெளிப்படையாக இன்றைக்கி நிறைய வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் சந்திக்கிற காரியம். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகளை, இந்த அனுபவத்தை கவனிங்க. இயேசு எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். நான் ஒரு வாலிபன். என்னுடைய 14வது வயதிலிருந்தே ஆபாச படங்களை பார்ப்பதற்கு ஆரம்பித்தேன். தனிமை கிடைத்ததுமே மொபைலில் படம் பார்க்க ஆரம்பித்து விடுவேன். இது நாளடைவில் என்னை அடிமைப்படுத்தியது. யாரை பார்த்தாலும் எனக்குள் ஒரு அசுத்தமான எண்ணம் வந்தது. நாளடைவில் என் சொந்த தங்கச்சியை அந்த எண்ணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததும் தான் என் தவறு எனக்கு புரிந்தது. ஒரு பாவம் எந்த அளவுக்கு ஒரு வாலிபனை கொண்டு போகுது. இதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பாவ காரியத்துக்கு அடிமைப்படாத. அது கடைசியில் எங்கே கொண்டு போய் நிறுத்தோம்? அதுக்குள்ளே செயல்படுவது ஒரு இச்சையின் ஆவி, ஒரு வேசித்தனத்தின் ஆவி. அது அதை பார்க்க 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 வேசித்தனத்தை, விபச்சாரத்தை, சிந்தையை தூண்டி விடும். அது கடைசியில் எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு பாருங்களேன். அந்த தம்பி வெளிப்படையாக சொல்லியிருக்கு. இந்த அளவுக்கு வந்த பிறகு தான் ஐயோ இது ஒரு பெரிய பாவம் என்கிற உணர்வே வந்தது. அப்போ இந்த சூழல் வந்ததும் தான் என் தவறு எனக்கு புரிந்தது. என் மனசாட்சி என்னை மிகவும் உறுத்தியது. மனசாட்சி அப்பதான் வாதிச்சுது, நீ எங்கே நிற்கிற பாரு, இப்போ எங்கே எந்த அளவுக்கு பாவம் உன்னை கொண்டு வந்திருக்கிற பாரு. அதை பார்க்கக்கூடாது என்று நினைத்தாலும் என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அதான் பிரச்சனை. இதைத்தான் பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். இயேசு சொன்னார், மத்தேயு 8:34-32 வசனங்களை வாசித்து பாருங்கள். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கிவிடும். மதுபானம், போதை வஸ்துகள். இப்போ ரம்மி விளையாட்டுன்றாங்க பாருங்கள். சில பிரபலங்களாம் விளம்பரம் பண்ணுறாங்க. அது விளம்பரத்துக்கு சாதகமாக பேசுகிற ரம்மி விளையாட்டு காசு கிடைக்கும்னு சொல்லி. இந்த சூதாட்டம், அது ஒரு சூதாட்டம், அது ஒரு பிசாசு. நான் சொல்கிற சூதாட்டம் ஒரு பிசாசு. மதுபானம் எப்படி ஒரு பிசாசனுடைய பாவமோ அதே மாதிரி சூதாட்டம். இந்த ஆன்லைனில் ரம்மி விளையாடுவது உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிரும். பிரபலமானவங்க காசுக்காக இதெல்லாம் விளம்பரம் பண்ணாதங்க. சமுதாயத்தை கெடுக்கிற ஒரு பாவம் அது. அதில் இந்த விளம்பரத்திலே போடுறாங்களே, இட் மே பி அடிக்டட் யூ, அது உங்களை அடிமையாக்க கூடும்னு அந்த விளம்பரத்திலே வருதில்ல. அப்புறம் என்ன, அது ஒரு பாவம். ஏன் இந்த மாதிரி விட முடியல பாவத்தைன்னு சொன்னால், 1 யோவான் 3:8 பைபிளில் தான் இருக்குது. பாவம் செய்கிறவனவனு பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பிசாசு தான் பாவத்துக்கு பின்னால் இருக்கு. மதுபானம், குடிவெறியின் ஆவி, பண ஆசையின் ஆவி, ரம்மி விளையாட்டு, சூதாட்டத்துகளை கொண்டு போய் அவனை அடிமையாக்கி விடுகிறது. முதல்ல ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பணத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துருவாங்க. எல்லாம் கம்ப்யூட்டர் செட்டப்பே அப்படி தானே. அவங்களை ஏமாத்துறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் அதில் செஞ்சு வச்சுருக்கிறான். அதுக்குள்ளே போகாதுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பத்தை அதை அழிச்சிரும், சம்பாத்தியத்தை அழிச்சிரும், உங்களுடைய சமாதானத்துக்கு எடுத்து கடைசியில் தருக்கும். மனைவியை கொலை பண்ணி பிள்ளைகளை கொலை பண்ண சம்பவம் ரம்மி விளையாட்டுனால பேப்பரில் இதை பார்த்தீங்களான்னு, எவ்வளோ ஒரு கொடூரமான நிலைமைக்கு ரம்மி விளையாட்டு கொண்டு போனது. அதனால் இதெல்லாம் அடிமைத்தனம், பிசாசு அடிமைத்தனம். பாருங்கள், இது மாதிரி இந்த பாருங்கள், விட முடியல. பாவம்னு தெரிஞ்சிட்டு விட முடியல. பாவம் ஒரு முறை நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னா உங்களால் விட முடியாது. ஏன்னா அது பாவத்துக்கு பின்னால் இருப்பது பிசாசு. அது ஒரு ஆவி, அப்படியே உங்களை அடிமையாக்கிறோம். இச்சையின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, அதை உங்களை அப்படியே அடிமையாக்கி விடும். அது உங்களை தூண்டி 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 உங்களை அப்படியே அடிமையாக்கி சிறைப்படுத்திடும். உங்களுடைய சிந்தனையை கரப்ட் பண்ணிடும், உங்களுடைய கண்களை அதை அசுத்தப்படுத்திடும், உங்களுடைய வாழ்க்கையை அதை அழித்து விடும்.
அதனால தான் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பாவத்திலேருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளணும். சும்மா பாவத்துக்கு பரிகாரம் நீ பாச செலவு பண்ணி செய்கிறதெல்லாம் உங்களுக்கு விடுதலை கொடுக்காது. அப்புறம் நீங்கள் டெய்லி அலைய வேண்டியதான். ஒவ்வொரு நாளும் பரிகாரனே மாதந்தோறும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, விடுதலை இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரும்போது விடுதலை, பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. அதுதான் இந்த என்ன நடக்குது பாருங்கள். அந்த சகோதரன் எழுதியிருக்கிறார், அதை பார்க்கக்கூடாது என்று நினைத்தாலும் என்னாலே பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அதனுடைய விளைவு என்ன? நாளடைவில் மதுபானம் குடிப்பதற்கு பழகி பான்பராக் போன்ற போதை பாக்கும் போட ஆரம்பித்து கடந்த 4 வருடமாக அதற்கும் அடிமையாகிவிட்டேன். இதை விட முடியல, நிம்மதியில் என்ன பண்ணுறது? மனசாட்சி வாதிக்குது. மதுபானம், ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெற இன்னொரு பாவம். அப்படி தான் சாத்தான் செயின் மாதிரி கொண்டு போயிடுவான். ஃபைனல் உங்களை கொண்டு போய் அழிச்சிருவான். செத்து போயிரு, உன்னால் இதெல்லாம் விட முடியாது. நீங்கள் செத்து போயிட்டா உங்களுடைய ஆத்மாவை நரகத்துக்கு அவனால் கொண்டு போக முடியும். அதனால தான் சாத்தானுடைய திட்டமே ஒரு ஆத்மாவை பாவத்தில் சாக வச்சுட்டா நரகத்துக்கு கொண்டு போயிடலாம். லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி ஒரு ஆத்மா செத்தா பல நரகத்துக்கு கொண்டு போக முடியும். அது சாத்தான் கடைசியில் தள்ளப்படுகிற இடம் நரகம். அவன் ஆள் சேர்க்கிறான், சாத்தான் ஆள் சேர்க்கிறான். கட்சிக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி சாத்தான் அந்த நரகத்தில் ஆள் கொண்டு போவதற்கு மக்களை பாவத்துக்குள்ளாக்கி உள்ளாக்கி ஆள் சேர்த்து கொண்டு இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால் இங்கே சிலர் சொல்லுவாங்க, கடவுள் ரொம்ப அன்பானவருங்க, நரகத்தெல்லாம் உண்டாக்கி இருக்க மாட்டார். இது இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரங்க நம்மளை பயமுறுத்துறதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிப்பாருங்க, மற்ற 25 அதிகாரத்தில். அதாவது நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது இல்லை. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. மோட்சந்தான் ஆண்டவர் மனிதனுக்கு உண்டாக்கினார். இந்துக்கள் வைகுண்டோன்னு சொல்கிறாங்க, சொர்க்கோன்னு சொல்கிறாங்க. அதே பைபிள் சொல்லுது பரலோகம், அங்கே தேவன் வாசம் பண்ணுவார், தேவ தூதர்கள் இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. பாவத்தோடு ஒரு மனிதன் அந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. நரகோன்ற ஒரு இடம் இருக்கிறது, அக்னி கடல். அதில் அந்த வேதனை உண்டாகிற ஒரு இடம். அந்த நரகம் மனிதனுக்காக உண்டாக்கவே இல்லை, சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும். கோடிக்கணக்கான தூதர்கள் சாத்தானை பின்பற்றி போன அவங்களுக்காக உண்டாக்கப்பட்டது அக்னி கடல் என்ற நரகம். அப்போ சாத்தான் தான் கடைசி காலத்தில் தேவன் அங்கே அவனை தள்ள போகிறார். பிசாசு பார்த்தா, எனக்காக நரகத்தை உண்டாக்கி வச்சுருக்கீங்களா? மனிதனுக்கு மோட்சமா? விட மாட்டேன். இதே மனிதனை நான் நரகத்துக்கு கொண்டு போகிறேன். அவனை பாவம் செய்ய வச்சு, தவறான நம்பிக்கையில் அடிமைப்படுத்தி, அவனை பக்தின்ற பேரில் ஏமாற்றி வஞ்சித்து அவனை நரகத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு தந்திரமாக ஏமாற்றி செயல்படுகிறது தான் பிசாசு. அதான் சாத்தான், கண்ணுக்கு தெரியாத எதிரி. தப்பானதெல்லாம் நம்ப வைப்பான். பிசாசு கூட தெய்வனை நம்ப வச்சிருவான். மந்திரவாதத்துக்கு பயன்படுத்துகிற ஆவிகளை கூட வணங்க வச்சிருவான். அது உங்களுக்கு தெரியாது. பிசாசு மந்திரவாதத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. மந்திரம் பண்ண அந்த ஆவிதான் வருதுன்னு தெரிந்தும் நீங்கள் ஏன் அதை கும்பிட்றீங்க? உங்களை பயப்படுத்தி அவங்களை அடிமையாக்கி உங்களை நரகத்துக்கு கொண்டு போகுது. அப்போ மந்திரவாதத்துக்கு பயன்படுத்தின ஒரு ஆவி வந்தால் நீங்கள் கடவுளை தானே தேடணும். கடவுளை என்னை காப்பாற்றி இந்த மந்திரவாத ஆவியிலேருந்து விடுதலை கொண்டு நீங்கள் அதே ஆவியை தெய்வமாக வணங்க சொல்கிற மாதிரி காரியத்தெல்லாம் செய்கிறாங்கல்ல. பரிகாரம் பண்ணுங்க, செய்யுங்க, யோசிங்க. நீங்கள் சிந்திச்சாலும் உங்களுக்கு விளங்கிடும். அப்போ எவ்வளவு சாத்தான் மனிதர்களை ஏமாற்றி வஞ்சித்து நரகத்திற்கு கொண்டு போவதற்கு பிளான் பண்ணி செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இதைத்தான் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், ஒரு பாவத்துலேருந்து இன்னொரு பாவம் அப்படியே அடிமையாக்கி விட்டான். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை சீர்கட்டி இருந்தது. இந்த சூழலில் தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி ஆரம்பித்தது. என் வீட்டில் உங்கள் நிகழ்ச்சியை கட்டாயப்படுத்தி பார்க்க வைத்தார்கள். 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முழுவதும் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். நிகழ்ச்சியை பார்க்க ஆண்டவர் பேசினார். இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். ஆகஸ்ட் மாதத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் வாக்கு தத்துவம், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வசனத்தை ஆதாரமாக வைத்து இன்னும் மும்முரமாக ஜெபம் செய்தேன். அதன் பிறகு என்னுடைய சிந்தனையில் படம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வரவில்லை. சிந்தனையில் மாற்றம், டெலிவரன்ஸ் ஃப்ரம் அவனுடைய சிந்தனை எண்ணத்தில் ஒரு மாற்றம் பாருங்கள். ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். அப்போ என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட இயேசு பலன் கொடுத்தார். குடிப்பதோ பார்க்கப்படுவதோ ஆபாச படங்கள் பார்ப்பது என்று எதுவுமே இல்லாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நான் இப்பொழுது வாழ்ந்து வருகிறேன். இதாங்க இயேசு. இந்த வாழ்க்கையை இயேசுவை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் தர முடியாது. நீங்களே யோசித்து பாருங்கள். ஏன்னா இயேசு ஒருவர் தான் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன்.
அவர் பரிசுத்தமாக, அவருடைய பேச்சில், வாழ்க்கையில், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் பரிசுத்தம். அவர் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு பரிசுத்தத்தை தர முடியும். பார்த்தீங்களா, அவர் பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் வாழ்ந்து வருகிறார். தினமும் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் செலவழித்து வருகிறேன். 10 வருடமாக நான் வாழ்ந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவத்திலிருந்து என்னோடு திட்டமாய் பேசி என்னை விடுவித்து பேசும் தெய்வம் இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, பேசும் தெய்வம் இயேசு, மனிதனோடு பேசுகிறவர். ஆறுதல் படுத்து, நீ பயப்படாத, நான் உனக்கு விடுதலை தர்றேன், நீ பயப்படாத, நான் உனக்கு சமாதானம் தர்றேன், நீ பயப்படாத, நான் உனக்கு சுகம் தர்றேன். அதான், நீ எனக்கு இது செய், இல்லாட்டினா அழிஞ்சு போயிடுவேன், நீ எனக்கு இதெல்லாம் பண்ணு, இல்லாட்டினாக்கு அவ்வளோதான். அப்படி இயேசு யாரையும் மிரட்டுகின்ற தெய்வமே கிடையாது. அது மாதிரி கிடையாது. நீங்கள் நல்ல வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. கடவுளுக்கும் கடவுள் அல்லாததுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கி விடும். இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவங்களை தான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கடைசியாக ஒரு அற்புதம் பாருங்களேன், நீங்கள் நல்ல கவனிங்க. இந்த அற்புதம் ஓட்டப்பிடாரத்திலிருந்து வினிதா என்கிற ஒரு வாலிப மகள், அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிராக்கிள். இயேசு எப்படிலாம் அற்புதம் செய்கிறார்னு பாருங்கள். இன்றைக்கி இதே மாதிரி அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறாரு. 2010ஆம் ஆண்டு 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது தலைவலி எனக்கு வர ஆரம்பித்தது. சாதாரண தலைவலியாக மருத்துவர்கள் நினைத்தார்கள். நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது மிகவும் கடுமையாக வலிக்கத் தொடங்கியது. எதை பார்த்தாலும் எனக்கு 2 தெரிய ஆரம்பித்தது. அப்பொழுது ஸ்கேன் எடுத்து பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள், மூளையிலிருந்து கண்ணுக்கு வரும் ஒரு நரம்பில் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்றும், இதை அறுவை சிகிச்சை செய்தெல்லாம் சரி செய்ய முடியாது, இன்னும் 4 மாதம்தான் உங்களுடைய உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த வியாதிக்கு மரணம்தான் முடிவு என்று ஆன பிறகு நான் படுத்த படுக்கையாகிவிட்டேன். ஒரு வாலிப மகள் பாருங்கள், நரம்பு பாதிக்கப்பட்டு டாக்டர்ஸ் இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி 4 மாதம் டைம் கொடுத்துட்டாங்க. படுத்த படுக்கை, சுய நினைவு இழந்து மரணப்படுக்கையில் நான் இருந்தபோது என்னுடைய அம்மா 2015ஆம் ஆண்டு உங்களுடைய திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டு என் மகள் எழுந்து நடமாடினால் அவளை இந்த இயேசுவோடு இருக்கிறார் ஊழியத்திற்கு தன்னார்வலராக ஒரு வாலண்டியராக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்பதாக பொருத்தனை ஜெபம் செய்து வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். வீட்டிற்கு திரும்பி வந்த அம்மா விசுவாசத்தோடு ஸ்தோத்திர பலிகளை சொல்லி கொண்டிருக்கும் போதே பாருங்கள், ஆண்டவருக்கு அந்த மகளை ஒப்பு கொடுத்து உம்முடைய ஊழியத்தை அந்த மகள் செய்யட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து இந்த மரணம் அவ்வளோதான், மரணப்படுக்கை, சுயநினைவு இல்லை, டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க 4 மாதம்தான், இனி பிழைக்க வழி இல்லை. இயேசுக்கிட்ட அந்த தாயார் ஜெபிச்சிருக்கிறாங்க, ஒப்பு கொடுத்து உமக்கு ஊழியம் செய்ய மகளை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி. அப்புறம் ஜெபித்த பிறகு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டீங்க, மகளுக்கு சுகம் கொடுத்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் சுகம் உண்டாகலை பார்க்கல, ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தேன். அவருடைய ஸ்தோத்திர பலிகளை சொல்லி கொண்டிருக்கும் போதே நல்ல கவனிங்க, எப்படி ஏசு அற்புதம் செய்கிறார் பாருங்க. அவங்க 4 மாடியில் ஜெபிச்சுட்டு போனாங்க. வீட்டில் தான் மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறான். வீட்டுக்கு போன உடனே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இயேசுகிட்ட சொல்லிட்டேன் சரி பண்ணிடுவார், இயேசுகிட்ட ஜெபம் பண்ணிட்டேன் மகள் சரியாயிரும், அதனால ஸ்தோத்திரம் இயேசுவே, என் ஜெபத்தை கேட்டீர், மகளுக்கு சுகம் கொடுத்து அவளுடைய சாட்சியாக நிறுத்துகிறக்கா ஸ்தோத்திரம்னு துதிக்கும் போது என் மீது ஒரு கரம் என்னை தொட்டு அந்த நொடியே என் படுக்கையை விட்டு நான் எழுந்து நடந்து விட்டேன். அவங்க அம்மா ஆண்டவரை துதிக்கிறாங்க, இயேசுவே என் மகளை தொட்டு விட்டீர், குணமாக்கி விட்டு ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது ஒரு கரம் அந்த மகளை தொடுவதை உணர்ந்திருக்கிறாங்க. ஒரு கரம் என்னை தொட்டது, அந்த நொடியே நான் படுக்கை விட்டு எழுந்து விட்டேன். ஜெபித்து கொண்டிருந்த என் அம்மாவின் பக்கத்தில் போய் நான் உட்கார்ந்தேன். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. என் அம்மா பொருத்தனை செய்தபடியே இப்பொழுது நான் உங்கள் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் ஒரு தன்னார்வலராக ஊழியம் செய்து வருகிறேன். இயேசு ஜீவனை தருகிற தெய்வம் என்பதற்கு நான் சாட்சியாக இருந்து வருகிறேன். 2015 4 மாதத்தில் மரித்து போய்விடுவேன் இன்று இருந்த நான் இன்று வரை உயிரோடு இருக்கிறேன். எனக்கு உயிரை கொடுத்து சாட்சியாக நிறுத்தின இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாத மரணம் தான், நாள் குறிச்சிட்டாங்க, இயேசு அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் இயேசுடைய தொடுதலை மகள் உணர்ந்தாங்க, உடனே சுகம். இது மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு. 14 வயசில் டாக்டர் சொல்லிட்டாங்க இறந்து போயிடுவான், இனி பிழைக்க வழி இல்லை. இயேசு என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன், என் மரணப்படுக்கை மாறினது. உங்களுக்கு செய்ய மாட்டாரா?
நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவே நீங்கள் தொடுங்க. நீங்கள் தொட்டால் இந்த வியாதி படுக்க மாறிடும். நீங்கள் தொட்டால் சுகம் உண்டாயிடும். விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்கள், அற்புதம் நடந்துடும். இன்றைக்கு ஜெபிக்க போகிற 5 நிமிடம் ஜெப நேரம். இப்போ எல்லாம் ஜெபிக்க ஆயத்தமா? இயேசுவே எனக்கும் அற்புதம் செய்யுங்க. எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இந்த வியாதி படுக்கையை மாற்றுங்க. கேன்சர்லேருந்து விடுதலை கொடுங்க. ஃபிட்ஸ் வியாதிலேருந்து பிள்ளைக்கு சுகம் கொடுங்க. ஆண்டவரே, என் கிட்னி பாதிச்சிருக்குது, என்னுடைய இருதயம் பாதிச்சிருக்கு, நுரையீரல் பாதை தொடுங்க. பாருங்கள், அந்த மகளுக்கு நுரையீரல் ஆண்டவர் சுகமாக்கிட்டார்ல, சுருங்கி இருக்குன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுத்துட்டார்ல. பாருங்கள், எத்தனை வருஷ பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பின் சந்தோஷம், நுரையீரலை சுகமாக்கின ஆண்டவர். பாருங்கள், 2 பிள்ளைகளுக்கு வலிப்பு நோய் ஆண்டவர் தொட்டு அற்புதமாக விடுதலை கொடுத்துட்டார்ல. இன்றைக்கி உங்கள் குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோட முழங்கால் படியிட்டு, இயேசுவே உமக்கு முன்னால் நான் நிற்கிறேன்ப்பா, நீங்கள் இப்படிலாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க, எனக்கும் செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. நீங்கள் நான் விசுவாசிக்கிறேன், என்னையும் தொடுங்க, என் குழந்தைகளை தொடுங்க, எங்கள் வீட்டில் இவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க. நீங்கள் ஜெபிச்சா போதும். உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்க இயேசு உங்கள் பக்கத்தில் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு 5 நிமிடம் தான், முடிஞ்சால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள், அல்லது உட்கார்ந்த வண்ணமாக. இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும், இதை விட முடியல, இந்த பாவம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு சமாதானம் இல்லை, அடிமைப்படுத்தி விட்டது, ஐயோ இந்த அசுத்த பாவம் தொடருது, எனக்கு விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு பாவத்தை இந்த விடுதலை கொடுங்க, சிலுவையில் எனக்காக நீங்கள் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தீங்க, உங்கள் ரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வியாதியோடு இருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எங்கே வியாதி, எங்கே பலவீனம், எங்கே உங்களுக்கு சுகம் வேணும், அந்த இடத்துல கை வைத்து கொண்டு இயேசுவே என்னை தொடும் என்று சொல்லுங்க. அல்லது வீட்டில் இருக்கிற ஒருவர் வியாதிப்பட்டவங்க மேலே கை வைங்க. இயேசுவே என் கணவருக்கு சுகம் கொடுங்க, என் மனைவிக்கு சுகம் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. குழந்தை இல்லைன்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஜெபிங்க. அல்லது மனைவி உங்களுடைய வயிற்றில் கை வைத்து, இயேசுவை என் கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க, குழந்தை செல்வத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அற்புதம் செய்தீங்கல்ல, நீங்கள் அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே அற்புதம் செய்யுங்க. நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன். உண்மையான இருதயத்தோட விசுவாசத்தோடு கூப்பிட்டீங்கன்னா இன்றையிலேருந்து மாற்றத்தை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? ஒரு 5 நிமிடம் தான் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. அப்படியே உங்களுடைய எண்ணம் சிதறாமல் இருக்கிறதற்கு கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் கண் முன்னால் நிறுத்துங்க. உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, அவருடைய சரீரத்தில் காயங்கள் இருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்காக தான், உங்களை சுகமாக்க இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். அந்த தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்கப்பா. அந்த மகளை தொட்டு மரணப்படுக்கை மாற்றிட்டீங்களே, என்னையும் தொடுங்க, எனக்கும் விடுதலை கொடுங்க. சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க, அப்படியே வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். வேறு யாரிடத்திலே நான் போக முடியும்? எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, இனிமேல் அவ்வளவுதான் நீ சொல்லிட்டாங்க, என் வாழ்க்கையை முடிந்து போனதை போல் இருக்கிறது, என் குடும்பமே நடுத்தருவில் நிற்கிற மாதிரி இருக்கிறது, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே உதவி செய்யுங்க, இயேசுவே அற்புதம் செய்யுங்க, இயேசுவே சுகம் கொடுங்க, இயேசுவே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இயேசுவே குழந்தை செல்வத்தை கொடுங்க, இயேசுவே கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க. இயேசுவே எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நாங்கள் நம்பிக்கை இழந்துட்டோம், இனிமேல் அவ்வளவுதான் நீ நினைக்கிறேன், எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. இயேசுவே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, சுகம் கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கூப்பிடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. இயேசுவே நீ கூப்பிடுங்க, இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவே என்னை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கணவருக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் மனைவிக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிள்ளையினுடைய மரண படுக்கை மாறட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தையினுடைய ஃபிட்ஸ் வியாதி மறையட்டும். அங்கே 2 குழந்தைகளுக்கு சுகம் கொடுத்தீங்களே, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. கேளுங்க, உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார், உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார். அநேகர் கண்ணீரோடு ஜெபிக்கிறதை இயேசு பார்க்கிறார். தகப்பனே, கண்ணீரோடு ஜெபிக்கிற
பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறாங்க, எங்களுக்கு யாரும் இல்லையே, உதவி செய்ய யாரும் இல்லையே, கைவிடப்பட்டு நிற்கிறோமே, ஒரு அனாதை போல நிற்கிறோமே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, நாங்கள் நம்பினவங்க எல்லாம் எங்களை கைவிட்டுட்டாங்க, நம்பின ஒன்றும் எங்களுக்கு உதவி செய்யலை, எங்களுக்காக சிலுவையில் மரிச்சிங்களாமே, எங்களை தொடுங்க, விடுதலை கொடுங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்க, இந்த மகளை பாருங்க, இந்த தாயாரை பாருங்க, இந்த குடும்பத்திற்கு இறக்க செய்யுங்க, ஒவ்வொருவரை தொடுங்க ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக நீங்க தானே சிலுவையில மறித்தீங்க, இவங்களுக்காக நீங்க தானே சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க. வேறு யார் இவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? இவங்களை உண்மையாய் நேசிக்க இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறாங்க? ஆண்டவரே, நீங்க கட்டாய அற்புதம் செய்யணும். இன்றைக்கு அவருடைய கண்ணீர் துடைக்கப்படணும். யார் யார் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. வேறு யாரிடத்துல இந்த ஜனங்கள் போவாங்க? நீர் மனதுருகி வியாதியஸ்தரை குணமாக்கினீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்னீர். இந்த ஜனங்களை தொடுங்க, இந்த மகளை தொடுங்க, இந்த குட்டி குழந்தையை தொடுங்க, சுகம் கொடுங்க, மரண கட்டுகள் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். நீங்க தொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா, அந்த குடும்பத்தினுடைய துக்கத்தை மாற்றுங்க. இயேசுவே அற்புதம் செய்ய கூப்பிடுகிறாங்களே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும். நீர் போய் தொட்டு அவங்களை குணமாக்குங்க. இயேசு வந்து தொட்டான்னு அவங்க சாட்சி சொன்னாங்களே, அதே மாதிரி தொடுங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நீங்க பிரசன்னமாகி அவங்களை தொட்டு குணமாக்குங்க, விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருவரை தொடுங்க, தொடுங்க, விடுதலை கொடுங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை தொடங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மரண படுக்கைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும். இப்பொழுது அவங்க எழும்பி நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், மரித்து போன உறுப்புகள் செயல்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிற துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். இந்த பாவத்தை கொண்டு வருகிற இச்சையின் ஆவிகள், விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அவளை விட்டு விலகி போகட்டும். குடிவெறியின் ஆவிகள், போதை வஸ்துகளை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு இன்னைக்கு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்ப்பப்பையில பிரச்சனை, குழந்தை பிறக்க வழியே இல்லை என்று சொல்றாங்களே, அந்த கர்ப்பத்தை தொடுங்க, அந்த கர்ப்பத்தை தொடுங்க. அந்த குழந்தை செல்வம் அந்த கர்ப்பத்தில் உருவாகட்டும். அந்த சகோதரின் கண்ணீரை தொடங்க ஆண்டவர், தொடங்க ஆண்டவரே. அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டிருக்கிறீங்க. உங்களால முடியாத காரியம் ஒன்றுமல்ல என்பதை விளங்க பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீ வாக்கு கொடுத்தீங்களே, எல்லாருடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்க. இன்றையிலிருந்து ஒரு விடுதலை அவங்களுக்கு உண்டாகட்டும். சந்தோஷம் அவங்களுக்கு உண்டாகட்டும், மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். உம்முடைய கரம் தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரம் வைக்கப்பட்ட விடுதலை, அநேகர் மீது ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் வைக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த நோய்கள் மறைந்து விட்டது, வியாதிகள் விலகிவிட்டது. இப்போ சொல்லுங்கள், இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஆறுமுகம் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற மரண வியாதி விலகுகிறது. ஆறுமுகம், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற மரண கட்டு அறுக்கப்படுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அந்த மரண வியாதி விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ராஜாத்தி என்கிற ஒரு மகள், ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது. இப்போ விடுதலை அடைஞ்சிட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்கள் அம்மா தான் உங்களை ராஜாத்தினை பாசத்தோடு கூப்பிடுவாங்க. உங்களுடைய பெயர் வேற, செல்லமாக கூப்பிடுகிற பெயர் தான் ராஜாத்தி. உங்கள் அம்மா தாய் தகப்பன் தான் அப்படி கூப்பிடுவாங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. விடுதலை உண்டாகிவிட்டது, மரண கட்டு மாறிவிட்டது, சரீரத்தில் விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உம்மை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம்னு வாய் திறந்து சொல்லுங்க. விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. பாபு, ஆண்டவருடைய கரம் உன்னை தொட்டு விட்டது. பாபு, அசுத்த ஆவி அடிக்கடி உன்னை வாதித்து கொண்டு உன் சரீரத்தை பலவீனப்படுத்தி இருந்தது. மரண போராட்டத்தில் இருக்கிற பாபு, உனக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தில். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுடைய வல்லமை தொட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. மாரியப்பன், ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு விட்டது. மாரியப்பன், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. சிறுநீரகத்தில் பாதிப்பு, உங்களுடைய கிட்னியில் பாதிப்பு, அப்படியே மரண படுக்கை வேதனையில் இருக்கிறீங்க. இயேசுடைய கரம் தொட்டு விட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை தொட்டு விட்டது. ரோசி, ரோசி என்ற மகள், ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு விட்டது. மகளே, சரும நோய் அதோ உன்னை வாதித்து கொண்டிருக்கிறது. வாதை மாதிரி அந்த சரும நோய், அந்த இச்சிங் உன்னுடைய சரீரம் முழுவதும் உன்னை வாதித்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பொல்லாத பிசாசினால் உண்டான கிரியை விலகுகிறது. உன் பாவத்தை விட்டு என்னை மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தாய் அல்லவா? இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சு சுகம் கொடுங்க நீ கேட்டதுனால ஆண்டவர் மன்னிச்சு சுகம் தருகிறார். விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த மகளே. இந்த நிமிஷத்தில் இந்த விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லு. ஆண்டவருடைய கரம் தொட்டு விட்டது. மதன், மதன், ஆண்டவருடைய கரம் உன்னை தொட்டு விட்டது. வாலிப தம்பி மதன், உன் கண்கள் பாதிக்கப்பட்டு, கழுத்து எலும்பு பாதிக்கப்பட்டு, அப்படியே மனம் உடைந்து நிற்கிறாய். அவனுடைய கண்களில் உண்டான அந்த பாதிப்பு, உன் கழுத்து எலும்பன உண்டான பாதிப்பு உன்னை ஸ்தம்பிக்க பண்ணிவிட்டது. வாழ்க்கையே உனக்கு சூன்யமான நிலைமையில் காணப்படுகிறாய். ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் உன்னை தொடுகிறது, தொடுகிறது, தொடுகிறது. நீ கம்ப்யூட்டர் என்ஜினியராக பணி செய்கிற ஒரு மகன். அதனால தான் உனக்கு இந்த பாதிப்பு என்று மருத்துவர்கள் சொன்னாங்க. உன் வாழ்க்கையை எதிர்காலமே கேள்விக்குறியாய் நிற்கிறாய். இயேசு உன்னை தொட்டு குணமாக்குகிறார். இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் தொட்டு விட்டது. இனிமேல் அந்த தவறுகள்லாம் உனக்கு வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் உனக்கு இன்றைக்கு விடுதலை, சுகம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு விடுதலை. ஆண்டவருடைய தழும்புகளால் விடுதலை. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. நீர் கொடுக்கிற விடுதலைக்காக, சுகத்திற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நந்திதா, நந்திதா என்கிற ஒரு மகள், ஆண்டவர் தொடுகிறார். மகளே நந்திதா, இயேசுவே என்னையும் தொடும், எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற மகளே, ஆண்டவருடைய வல்லமை உன் சரீரத்தில் இறங்கி உன்னுடைய நோய்களை மாற்றுகிறது. அந்த நோயின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை இயேசு இன்றைக்கு தருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பொழுது ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமை கொடுத்த விடுதலை. நிறைய பேருக்கு விடுதலை, சுகம். அப்படியே வலது கரம் உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே, என் கண்ணீரை கண்டீர், விடுதலை தந்துட்டே ஸ்தோத்திரம். தகப்பனே, ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் அப்பா, இந்த ஜனங்கள் மேல் உங்களுக்கு எவ்வளவு அன்பு. நீங்கள் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. நல்ல சுகத்தோடு காத்துக்கொள்ளுங்க. இனி அந்த சத்துரு பிசாசின் வல்லமை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். நிறைய பேருக்கு இன்றைக்கி விடுதலை, நிறைய பேருக்கு சுகம். ஆண்டவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களா? இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம்.